கேரளாக்கு வணக்கம். கை பாக்கெட்டில் வச்சுக்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. டென்ஷன். ക്ഷമിക്കണം, മലയാളം കുറച്ച് അറിയാം എനിക്ക്. தமிழ்ல பேசணும் ஓகேயா இல்ல இங்கிலீஷ்? You want in English? தமிழ்னாலும் ஓகே சார். Okay. Yes. கண்ணப்பா படம் பற்றி நான் கம்மியாக தான் சொல்ல முடியும். எதுக்குன்னா நீங்கள் விஷுவல்ஸ் பார்த்துருக்கீங்க. நான் எத்தனையோ வருஷமாக இந்த படத்துக்கு நான் வேலை பண்ணின்னு இருந்தேன். அந்த சிவனோட அனுகிரகத்தில் நான் இன்னைக்கு இந்த படம் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அங்கே யாருன்னா கேட்டாங்கன்னா லாலேட்டம் ஃபேன்ஸ் எல்லாம் எங்கன்னா முதல்ல கை தூக்குறது நான் தான். உங்களோட முன்னால் கை தூக்குறது நான் தான். அதான் ஹைதராபாத்ல இருந்து. எதுக்குன்னா அவரோட மிகப்பெரிய ஃபேன் நான். அது சில பேருக்கு பிடிக்கலாம், பிடிக்காம இருக்கலாம். ஆனால் எங்கள் அப்பா, எங்கள் அச்சனோட அப்புறம் ஒரு அச்சனா நான் பார்க்குறது மோகன்லால் சாரை. நான் இவ்வளோ வயசுல இருந்து நான் எனக்கு மோகன்லால் சாரோட நான் பார்த்துருந்தேன். அண்ட் அவர் படம் பார்த்து கூட நான் வளர்ந்தேன். I'm a huge fan. And Chitram, Kaka Kuyil, Narsimhan, in Allah, you know, all these movies. And ஒரு 8 வருஷம் முன்னால் வரைக்கும் ஒரு சின்ன பையன் மாதிரி தான் பார்த்தாரு. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டாக அவர் மூவ் பண்ணுறாரு. ஆனால் எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் எனக்கு I'm still a huge fan of him, you know. There's no two ways about it. And சரி, இந்த ஜென்ரேஷனுக்கு சின்ன பசங்களுக்கு என்ன புரியும்ன்றது நினைக்கலாம். ஓகே, சீனியர் ஆக்டர், லெஜெண்டரி ஆக்டர் லால் சார், இந்த சின்ன பசங்களுக்கு என்ன தெரிய போகுதுன்னு ஒரு சின்ன கதை சொல்கிறேன். எனக்கு பசங்க இருக்கிறாங்க, சின்ன பசங்க, அந்த 2 கேர்ள்ஸ். அப்புறம் அந்த ட்ரெய்லரில் ஒரு பையன் வந்தா, அது என்னோட மகன். அவருக்கு கூட உங்களோட பிளெஸிங் வேணும். அந்த ஒரு இன்சிடெண்ட் என்னென்னா, எம்புரான் 2 நான் தியேட்டரில் பார்த்தேன். ஷூட்டிங் அப்போ ஒரு வாட்டி நான் இதை லாலங்க்ல, ஐ டிடன்ட் டெல் யூ வாட் ஹேப்பன், ஐ காட் டு டெல் யூ திஸ். சரி, அந்த படம் பார்த்த அப்புறம் பை த வே எங்கள் பசங்க அண்ட் என் ஒய்ஃப் கூட கேரளாவில் தான் தங்குறாங்க. I shifted them to Kerala, to the 16th district of Kerala, or 15th district of Kerala, Dubai. So, you know, நான் துபாய் போகும்போது எல்லாருமே சொன்னாங்க, that's Kerala only, the 15th district of Keralaன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே போகும்போது அங்கே you went to the movie, நான் அங்கே துபாயில் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் பசங்க கேட்டாங்க எந்த மூவி போனேன். I said I went to Lucifer 2, it's called Emburan. No, we want to watch also. Okay. But you have to watch the first part to understand the second part and so on. So Lucifer we saw. My son, he's அவனுக்கு 5 வருஷம். அவன் படம் எல்லாம் பார்த்தான், சும்மா பார்த்துன்னு இருந்தான், எல்லாம் சைலண்ட்டாக பார்த்தான். அவனுக்கு என்ன புரிஞ்சுதோ எனக்கு தெரியாது. எதுக்குன்னா நான் பார்த்தது மலையாளத்தில். நான் சப்டைட்டில் பசங்களை, ஐ வாண்ட் தெம் டு லேர்ன் மலையாளம். ஸோ அந்த சப்டைட்டில்ஸில் படித்து யூ ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த திங். மறுநாள் ஏதோ அவங்க அம்மா, எங்கள் ஒய்ஃப், இந்த பையனை, சமீர் சார் திஸ் இஸ் ட்ரூ, பையனை இது அவராம, she said, hey Avram, come meet. He said no, he was quiet. I said, Avram, come meet. You know what he did, that little rascal? You know that he did that in Lucifer. You do that in Lucifer. My wife, Vinny came to slap him. I was like, no. I think he's still in the high of Lal uncle, you know, Laletan. So they call you Laletan now.
So your aura is not for people like us who grew up watching your films, even for an infant kids. That's your aura. நிறைய பேருக்கு தெரியாது. நான் எங்க போனாலும் they talk, for you, for me, Lalaitan is our man. He's our family. He's the head of our family. We all love him. ஆனா நான் இந்த படத்துக்கு நான் இந்தியா பூரா சுற்றி இருக்கேன். நார்த்தில் போகும்போது நேற்று தான் நாங்கள் அங்கே ப்ரொமோஷன்ஸ்க்காக ஏதோ ஷூட் பண்ணி வரும்போது நான் லாலைட்டன் அவர் பற்றியும் சொல்ல, பிகாஸ் மிஸ்டர் அக்ஷய்குமார் வாஸ் தேர். அண்ட் மீடியாக்காரங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹவு டிட் யூ மேனேஜ் டு மேக் சச் அ ஹியூஜ் ஸ்டார் காஸ்ட் வித் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் இன் த கண்ட்ரி, மிஸ்டர் மோகன்லால். ஃபர்ஸ்ட் அவர் பேர், அதுக்கப்புறம் பிரபாஸ், அதுக்கப்புறம் மிஸ்டர் அக்ஷய்குமார், அவங்க பேர் வந்துச்சு. See, I'm grateful for பிரபாஸ் என்னோட பிரதர். I'm grateful for him. இந்த படம் பண்றதுக்கு அவருக்கு தேவையில்லை, ஆனால் அவர் பண்ணார் அப்பா மேல இருக்கிற மரியாதைனால. அப்படியே நான் ஒரு இன்சிடென்ட் சொல்றேன், இந்த மீடியாவில் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். நான் ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். நான் அந்த கதை நான் எழுதும்போது ஒரு கேரக்டர் எழுதிக்கிட்டு எங்கள் அப்பா கேட்டார், யார் பண்ணால் நல்லா இருக்கும்ன்ட்டு. அப்பா எனக்கு மைண்டில் ஓன்லி லால் அங்கிள் பண்ணால் நல்லா இருக்கும், ஆனால் அவர் எதுக்கு பண்ணுவார்ப்பா, இது ஓன்லி ஒரு 4-5 நாள் கேரக்டர், அவர் எதுக்கு பண்ணுவார், ஆனால் அவர் பண்ணால் கெரியர் செட் ஆகும், சூப்பராக இருக்கும். இது சரி ஃபோன் பண்ணலாம், மேக்ஸிமம் என்ன சொல்ல போகிறாரு, இல்லைன்னு தானே சொல்ல போகிறாரு, அவ்வளோதானே. ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிட்டு அப்புறம் எங்கே இருக்கீங்க, ஆனால் நான் மெட்ராஸில் இருக்கேன், விஷ்ணு வந்து பேசணும்னு சொன்னார். அப்பாவை லால் அங்கிள் அண்ணான்னு கூப்பிடுவார். விஷ்ணு வந்து எதுக்கு ஃபோன் பண்ணுவேன்னு சொல்லுங்கள். இல்லை அவன் வந்து மெட்ராஸில் பேசுவான். மெட்ராஸுக்கு போனேன், உட்காந்து என்ன மோனே, வாட்ஸ் கோயிங் ஆன். ஸோ ஐ செட், அங்கே நான் ஒரு படம் பண்ணுறேன், கண்ணப்பான்றது லார்ட் சிவாவோட பெரிய டிவோட்டி. அதில் ஒரு சின்ன எபிசோடு இருக்குது. அந்த எபிசோட் நான் இப்போ உங்கள் முன்னால் சொல்ல முடியாது. அந்த எபிசோட் யாருக்குனாலும் அவர் சொன்ன டைலாக் திருப்பி பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுற கேரக்டர் என்னன்னு புரியும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு பிரேக் த சர்ப்ரைஸ். படத்தில் இருக்கிற மிகப்பெரியான மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கேரக்டர் அந்த எபிசோடில். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கேரக்டர். ஸோ அங்கே இந்த மாதிரி இருக்குது, ஒரு 5-6 days நீங்கள் நியூசிலாண்டில் ஷூட் பண்ணுறோம், நீங்கள் பண்ணால் நியூசிலாண்டுக்கு வரணும் அங்கிள், நீங்கள் இல்லை அவ்வளோ தூரம் வர முடியாதுன்னா நான் வந்து ஹைதராபாத்தில் ஒரு க்ரீன் மேட் ஸ்டுடியோவில் பண்ணுறேன் அங்கிள்னு சொன்னேன். நம்ம நியூசிலாண்டில் பண்ணலாம். நான் சொன்னேன், வே நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களான்னு கேட்டேன். சொன்னேன்ல நியூசிலாண்டில் பண்ணலாம். நேராக போய் அவர் காலை தொட்டேன்னா, எதுக்குன்னா அவர் பண்ண தேவை கிடையாது. ஹீஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆக்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். And I was lost of words. For me, நான் ஒரு சின்ன பத்திலேருந்து ஒரு லெஜெண்டை பார்த்து வளர்ந்தவன். அவர் முன்னால் நான் ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் நான் ஷேர் பண்ணிக்கிறதே எனக்கு கடவுள் கொடுத்த புண்ணியம்ன்ட்டு நான் நினச்சேன். தேங்க்யூ லாலாங் ஃபார் having gracing and blessing me in this film. அண்ட் ஒரு நடிகைனா நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு நான் லாலைட்டன் பற்றி ஜாஸ்தி பேசுறது கிடையாது. இல்லை ஒரு 2-3 எபிசோட். ஏன்னா எப்பவுமே ஒரு மகனா எல்லாருமே நம்ம அப்பாவை பார்த்து அப்பா மாதிரி இருக்கணும்ன்ட்டு நினைப்போம் நம்மெல்லாம். நான் அவ்வளோ வித்தியாசம் கிடையாது. எனக்கு கடவுள் எங்கள் அப்பா தான். அண்ட் அவர் பார்த்து அவர் மாதிரியே இருக்கணும் நான் நினைக்கிறவன். லாலைட்டன் கூட ஓவர் த ஃபியூ இயர்ஸ் நான் ட்ராவல் பண்ணிவிட்டு நியூசிலாண்டில் ஒரு எபிசோட் நடந்தது. தேர் வர் லாட் ஆஃப் எபிசோட்ஸ். ஒரு 2 எபிசோட் சொல்லிடுறேன். அவர் எங்களோட முன்னால் டைமுக்கு வந்துட்டு இருந்தார். அவருக்கு 1 hour ஆகும் மேக்கப் போடுறதுக்கு. அவர் ஹியூமிலிட்டி. நான் சூப்பர் ஸ்டார்ஸ் பார்த்து வளர்ந்தேன், நான் பெரிய பெரிய லெஜெண்ட்ஸை பார்த்து வளர்ந்தேன். ஆனால் மோகன்லால் சார் கிட்ட இருக்கிற ஹம்பிள்னஸ் யாருக்கிட்டையும் கிடையாது. அவர் ஒரு முடிச்சிட்டார், ஷூட்டிங் முடிச்சிட்டாரு. ஐம் கோயிங் மோனேன்னு சொன்னார். ஓகே, நான் ஷூட்டிங்கை நிப்பாட்டிட்டு அவரை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்தேன்.
நான் 2 சினாரியோ சொல்கிறேன். சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்தேன். Bye. Why did you come? No, I just wanted to say bye to you, uncle. இல்லை ஷூட்டிங் இருக்கு, எதுக்கு வந்தேன்? நான் போயிட்டு இருப்பேன், கார் அரேஞ்ச் பண்ணல. இல்லை அங்கிள். He came with only his makeup man. அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார். ஒரு ஹீரோயினை இன்னைக்கு கூப்பிட்டா 8 பேர் 9 பேர் வருவாங்க, ஒரு ஆன்ட்ராஜ். இஸ் a legend. A legend doesn't need an entourage. அவர் சிங்கிளாக வந்தாலும் நான் சிங்கம் மாதிரி தான் வருவேன்ட்டு அந்த ஆள். அவர் வந்தா நாங்கள்லாம் அவர் பின்னால் ஆன்ட்ராஜா இருப்போம், அவ்வளோதான். அவருக்கு இஸ் ஸோ ஹம்பிள். அவர் வந்தார், சரி நான் கிளம்புறேன் சொல்லிட்டு காரு ஏறிட்டார். அவர் அங்கிள் போயிட்டார். நாங்கள் எங்கள் லொக்கேஷன்லேருந்து ஏர்போர்ட் 3.5 hours அவே, ஆக்லேண்டில். கரெக்டாக ஒரு 2 hours அப்புறம் ஃபோன், மோனே my makeup man forgot my passport in the hotel. Can you send it? I'm so sorry. You have to send somebody. ஐயோ என்ன அங்கிள், நான் அனுப்புகிறேன் அங்கிள். அங்கே ஒரு ப்ரொடக்ஷன் மெயின் லைன் ப்ரொடியூசர் மாதிரி ஒரு ஆள் சார் கூட இருந்தார் அங்கே. அவர்கிட்ட, விஜய் நீ ஈவினிங் தேவையில்லையா லொக்கேஷனுக்கு? ஈவினிங் நீங்கள் நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுவீங்கல்ல? வேறு ஏதோ கூட கேட்டார், அது இங்கே சொல்ல முடியாது. நான்வெஜ் சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவோம். ஒருவேளை ஓகே. ஏன் சார் எதுக்கு கேட்குறீங்க? இல்லை, ஒருவேளை பாஸ்போர்ட் வரலன்னா, ஃப்ளைட் மிஸ் ஆச்சுன்னா, ஈவினிங் ஹோட்டலில் எனக்கு கம்பெனியாக நீ யூ கேன் சிட் வித் மீ அப்படின்னு கேட்டார். இது 3 நாள் சார். அதே எங்கள் அப்பானா பாஸ்போர்ட் மறந்தவன் அங்கேயே சூசைட் பண்ணிப்பான். ஏன் ப்ரொடக்ஷனில் அட்லீஸ்ட் ஒரு 4-5 காரு வேணும்ட்டு ஆக்லாண்டுக்கு போவோம். எதுக்கு போகிறாங்கன்னா புரியாது, அந்த பயம் இருக்கும். அது எங்கள் அப்பாவோட ஆட்டிடியூட். இது லாலேட்டானோட ஆட்டிடியூட். அன்னைக்கு நான் டிசைட் பண்ணேன், என் அச்சன் போல அவரும் என் அச்சன். அவர் கிட்ட நான் கற்றுக்கணும். ஓகே, ஐ நீட் ஹிஸ் பிளெஸிங்ஸ். திஸ் இஸ் வாட் மை ஜேர்னி ஆஃப் கண்ணப்பா. இன்னைக்கு இவ்வளோ பெரிய ரிலீஸ் மலையாளத்திலேயே இல்லை அங்கிள், எங்கே வேணாலும் எனக்கு ஒரு பெரிய ரிலீஸ் வருதுன்னா, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் யூ அக்ரீயிங் டு பிளெஸ் மீ வித் யுவர் ப்ரெசன்ஸ் இன் ஸ்க்ரீன். ஐ எம் ரியலி ஃபார்ச்சுனேட். ரெண்டாவது, there's a very simple thing which I wanted to tell you. I'll end my discussion with this, uncle. I have grown up watching my father. எங்கள் அப்பாவோட ஃபேன்ஸை பார்த்து நான் வளர்ந்தேன். அதுக்கு தான் நான் ஒரு நடிகனாக இருக்கணும்ன்றது. எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துக்கணும், ஆட்டோகிராஃப் எடுத்துக்கணும், அந்த ஆடுலேஷன் வேணும்ன்ட்டு. நான் ஸ்டார்ஸோட ஃபேன்ஸ் பார்த்துருக்கேன், எங்கள் அப்பா சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸும் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் பார்த்தது லாலேட்டான் ஃபேன்ஸ் தான். தேர் ஆர் டிஃப்ரெண்ட் கேட்டகரி. நீங்கள் காட்டுற அன்பு, காதல் எங்கள் படத்துக்கு கூட காட்டுவீங்கன்ட்டு மனசார நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Fabulous, sir. Please be seated, sir. Yeah, thank you. ശരിക്കും പറഞ്ഞാൽ എനിക്ക് തോന്നുന്നു വിഷ്ണു ഗാരു might have a lot more stories. ஒரு கிளிப்பிங் காட்டிட்டு then everybody can come on stage. Yeah, sure. And Anthony sir, ரொம்ப நன்றி. நீங்க படம் டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க. I am really grateful. Where you started, how you are is another lesson sir கிட்ட இருந்து கத்துக்கிறது. Thank you. ഇത് നമ്മൾക്കൊരു വലിയ